பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏக இறைவன். அவன் தன்னுடைய திருமறை குரானில் ஆரம்பம் செய்யும்போது எல்லாமே அவனுடைய பேரை கொண்டு ஆரம்பம் செய்யுங்க அப்படின்றான். அப்படி அவன் பேரை சொல்லி ஆரம்பம் செய்கிறதுக்கு அவனுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, அவன் தான் சொல்கிறான். அவன் எந்த ஒரு அளவு இல்லாத ஒரு கருணை உள்ளவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போது அவனுடைய கருணைக்கு அளவே இல்லை. அதே மாதிரி அவனுடைய கிருபைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இணை என்பது எதுவுமே கிடையாதுங்கிறான். அப்போது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதர் மேலே எவ்வளோ தூரத்துக்கு கருணையாக நடந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தான். அது கணவன் மனைவியுடைய கருணையாக இருந்தாலும் சரி, ஒரு தாய் பிள்ளை மேல் வைத்திருக்கக்கூடிய கருணையாக இருந்தாலும் சரி, ஒரு தந்தை தன் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கக்கூடிய கருணையாக இருந்தாலும் சரி, சகோதரர் இன்னொரு சகோதரர் மீது கருணை வைத்திருக்கின்றாலும் சரி, இந்த மாதிரி எந்த உறவு எடுத்துக்கிட்டால் கூட ஒருவருக்கு ஒருவர் அந்த கருணை என்பது ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்மை படைத்த ஏக இறைவன் சொல்கின்றான், என்னுடைய கருணைக்கு அளவே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுடைய எல்லா விஷயங்களையும் என் பெயர் சொல்லியே நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நினைத்து பார்த்தால் நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்கின்றது. நாம் எல்லா வேலையும் விட்டுவிட்டு ஒரு இடத்துல உட்காந்து என் மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கருணையாக நடந்து கொள்கின்றான் என்று நினைத்து பார்த்தால் ஓரளவுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் என்னிடத்திலே அவனுக்கு நன்றி சொல்வதற்கு நேரம் இல்லை. இப்போது இந்த இடத்துல அவன் கருணைன்னு சொல்லி சொல்கிறான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் ரெண்டுமே கருணைக்குரிய அர்த்தத்தை தான் தரும். அப்படி இருக்கும்போது இந்த அர் ரஹ்மான் என்பது பார்த்திங்கனாக்கா உலகத்தை சார்ந்த கருணை. அர் ரஹீம் என்ற கருணையானது யார் தன்னை நம்பி நல்ல விஷயங்களை செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த ரஹீமுடைய கருணை. அது எப்போது அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அவன் மரணித்த பிறகு அவனுக்கு இந்த கிருபை கிடைக்கும். சரி, அப்போ முதலாவது இருக்கக்கூடிய அந்த ரஹ்மானுடைய கருணை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், இந்த பூமியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் படைத்திருக்கின்றான். தன்னை நம்புபவர்களுக்கும் அவன்தான் உணவளிக்கின்றான், தன்னை நம்பாதவர்களுக்கும் அவன்தான் உணவளிக்கின்றான். அப்படி இருக்கும்போது இந்த ரஹ்மான் என்பது, இந்த கருணை என்பது, இந்த சூரியன் பார்க்குறோம் இல்லையா, இந்த சூரியன், அந்த சூரியன் அல்லாஹ் படைத்து என்னை யார் வணங்குகின்றாரோ அவருக்கு மட்டும் நீ ஒளியை கொடு என்பதை அவன் சொல்வதில்லை. மாறாக அனைத்து உயிரினங்களுக்கும் அந்த சூரியனுடைய வெளிச்சம் கிடைக்கின்றது. அதனுடைய பயன்கள் அவனுக்கு போய் சேருகின்றது. அதே மாதிரி நிலாவுடைய வெளிச்சம், இரவு பகல், புல் பூண்டு அப்புறம் பொதுவாக பார்க்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், அப்புறம் நாம் உடுத்துகின்ற துணிகள், குடிக்கின்ற தண்ணீர், இப்படி கடலில் இருக்கக்கூடிய மீன், கடல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாராருடைய மக்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கன்றது கிடையாது. அனைத்து உயிரினங்களுக்கும் சரிசமமாக யார் வேண்டுமானாலும் இதை உபயோகிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் இதை படைத்திருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அர் ரஹ்மான். இந்த கருணை தான் அல்லாஹ் சொல்கிறான். இது அளவில்லாமல் ஒரு மனிதனுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்போது இந்த இடத்துல நாம் சிந்திச்சு பார்த்தா, அப்போ நமக்கு கொடுத்துருக்குரிய கண், அதுக்கு எவ்வளோ நம்ம நன்றி செலுத்தணும். நல்ல கைகள், நல்ல கால்கள், நல்ல ஆரோக்கியம், உணவு. நமக்கு எத்தனையோ பேருக்கு தாய் இருக்கிறதில்ல, சில பேருக்கு தந்தை இருக்கிறதில்ல, சில பேருக்கு இருவருமே இருக்கிறதில்ல.
இப்போ நமக்கு இது கொடுத்துருக்கின்றான். இது ஒரு கருணை. அப்புறம் இன்றைக்கி நம்ம சுவாசிக்கின்றோம் நல்ல காற்று, இதுக்கு ஒரு நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி காலையில் நம்ம ஏஞ்சி இரவு தூங்கும் போது அந்த நேரத்திற்குள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மனிதன் நன்றி செலுத்தினால் நம் மேல் அந்த இறைவன் எவ்வளவு கருணை புரிந்திருக்கான் என்பது அளவில்லாமல் சொல்லிக்கொண்டே போகலாம். சரிங்களா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போது அவனுடைய